ஆக்சுவலி ஒரு சில ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக 100 பேர் 1000 பேர் வச்சிருந்தாலும் அந்த லட்டையும் தாண்டி என்கிட்ட யூனிக்காக இருக்கணும்னு நினச்சி நிறைய பேர் நம்மள 100ல் ஒருத்தருக்காவது அந்த மாதிரி ஆசைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பற்றின ஒரு ஃபுல் டெமோ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இது வந்து ஒரு ரேசிங் கார் மாதிரி இருக்கிற ஒரு பால் பாயிண்ட் பென். ஓகேங்களா? நான் இதை வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இது வந்து ஒரு கிளிக் டைப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ப்ராடக்டை நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சி, இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஷார்ப் எட்ஜும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 100 தடவை ப்ரெஸ் பண்ணாலும் கைக்கு சின்னதாக கூட எந்த சேதாரமும் ஆகாது. ஓகேங்களா? நம்பர் 1. நம்பர் 2, இதை பிடிச்சி எப்படி எழுதுறதுன்றீங்க. ஸோ இந்த வீல் இருக்கு பார்த்தீங்களா, அழகா ஹோல்ட் பண்ணி எழுதுறதுக்கு தான் அந்த வீல் கொடுத்துருக்காங்க. சி, 1000 முறை எழுதினாலும் நீங்கள் தாராளமாக ரெகுலராக ஒரு பென்னில் எழுதுகிற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான். நம்பர் 2. ஓகேங்களா? இதோட வடிவமைப்பு அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இதை ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்துங்க அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. இது எல்லாமே ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு ஸ்கூல்லையோ இல்லை தாராளமாக ஒரு ஷோ பீஸ்லையோ இல்லை யாரையாவது ப்ராங்க் பண்ணுறதுக்கோ கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் ஷோ பீஸாக வச்சுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கலெக்ஷன்ஸ். பாருங்க, நான் அப்படியே ஒரு பேப்பர் தான் நான் மூவ் பண்ணுறேன். எவ்வளோ ஸ்மூத்தாக இது மூவ் ஆகுது தெரியுதா? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, என் ஆஃபீஸ் டேபிளில் ஒரு யூனிக்கான பீஸ் இருக்கணும், அது பால் பாயிண்ட் பென் கலெக்ஷன்ஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சாய்ஸ் எல்லாமே நம்ம சமயபுரம் நியூஸ் சூப்பர் ஸ்டோரில் நம்ம பட்ஜெட்டில்.